உங்களுக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறமா நான் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு என்னால் நல்லா பாட முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகமா? உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஈஸியாக பாடுறதுன்னு கற்றுக்க சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி அந்த ஆடங்கிற வேர்ட் வந்து பிளெயினா இல்லாம ஆட அங்க வந்து ஒரு பிருஹா கொடுக்குறாங்க. பிருஹாங்கிறது என்னன்னா நீ, அந்த நீ வந்து தசானி அப்படி இல்லாம தசானி ஒரு கிளைடு மாதிரி கொடுக்கணும். நீ பாப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் நீங்க என் கூட சேர்ந்து பாட போறீங்க. ரெடி? சா 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 நீ சரி. நோட் தெரிஞ்சு நீங்க பாடுனீங்கன்னா இன்னும் உங்களால பெர்ஃபெக்ட்டா பாட முடியும். ரே க மா க சரி க ரே நீ சரி சா. கர்நாடிக் மியூசிக் தெரியாதவங்களுக்குலாம் இந்த ஸ்வரம்னா என்ன அப்படின்னு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கலாம். இதை வந்து நீங்க ஸ்வரமா பாடாட்டி பரவாயில்ல, ஆகாரம் கூட பாடலாம். நான் எப்படின்னு சொல்றேன். ஆ ஆ எப்படி பாடுதுன்னா ஆசை ஆதி கோவிச்சு. இந்த லைன் பாத்தீங்கன்னா மேல கீழே அந்த மாதிரி கிளைட் மாதிரி தான் வரும் லைன் ஃபுல்லாவே. அதே டியூன் தான் மனச அடக்கி வைக்க லாமா. இந்த லைன் பாத்தீங்கன்னா லா 3 நோட் அதுல வருது. சரிங்க சா அந்த மாதிரி. சோ அந்த 3 நோட் கிளியரா வர மாதிரி நீங்க பாருங்க. சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும். இது வந்து இந்த 2 லைன் ஒரே டியூன் தான். பட் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நான் சொல்றேன். இந்த சொர்க்கமா நரகமா வந்து பிளெயினா இருக்கும். இது சொர்க்கமா அந்த நோட்டை பிளெயினா பாடிருப்பாங்க. பட் அடுத்த லைன் வந்து கிளைடோட பாடிருப்பாங்க. நான் வாழ்வதும். இதே மாதிரி வேற என்ன சாங் நீங்க கத்துக்க விரும்புறீங்களோ அது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் போடுற சஜஷன் பேஸ் பண்ணி நான் அந்த சாங்கை வந்து ஒரு தனி டியூட்டோரியல் வீடியோவா போஸ்ட் பண்றேன். Thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.